என் சுயநலம் இல்லாத உறவுகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் நல்லா இல்லை. எனக்கு ஜுரமாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த பதிவு முக்கியம். அதனால தான் முடியலனாலும் பதிவிட்டுருக்கேன். நேற்றுலேருந்து எனக்கு ஜுரம் இருக்குது. இது எப்படி வந்தது தெரியல. ஃபஸ்ட்டு என் பேரனுக்கு இருந்தது, பெரியவனுக்கு ஃபீவர் வந்தது. அப்புறம் அப்படியே என் பையனுக்கு, பெரிய பையனுக்கு ஃபீவர் வந்தது. அடுத்தது சின்ன பேரனுக்கு வந்தது. சின்ன பேரனை தூக்கியே வச்சுட்டு இருப்பேன். அப்படி எனக்கு வந்துடுச்சு. இப்போது இந்த வலி குழந்தைங்கள்லாம் எப்படி தாங்கினாங்கன்னு தெரியல. என் பையன் சொல்கிறப்ப கூட நான் என்னவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு பயங்கரமாக தலை வலிக்குது, கழுத்து நரம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. எச்சியாக சுத்தமாக மினுங்கவே முடியல. அப்படி இருக்குது. என்ன சாப்பிட்ட நேரத்துலேருந்து தான் ஃபீவர். என்ன சாப்பிட்டாலும் அசல் சுத்தமாக டேஸ்ட்டே தெரியல. அந்த மாதிரி இருக்குது. எந்த தண்ணி குடித்தாலும் தெரியல, என்ன சாப்பிட்டாலும் டேஸ்ட்டே தெரியல. ஏதோ பிடிக்கிறோ சாப்பிட்றோன்ற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது எதால் வருதுன்னு தெரில. இதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஏதாவது. அந்த பேர் என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சிருந்தான் சொல்லியிருப்பேன். அது ஃபீவர், ஜுரம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. அதனால தண்ணி காய்ச்சி குடிங்க. ஒருத்தருக்காவது வீட்டில் ஒருத்தருக்கு வராமல் பார்த்துக்குங்க. யாருக்கும் வராது. அப்படி ஒருத்தருக்கு வந்துருச்சானா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தண்ணி காய்ச்சி குடிங்க. அப்போ கொஞ்சம் தூரத்தில் வச்சே பாருங்கள். ஏன்னா இந்த வலியை தாங்க முடியல. முக்கியமாக குழந்தைங்களுக்கு வராமல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இருந்தால் குழந்தைங்கள கிட்டவே சேர்க்காதீங்க. எப்படி இருக்குது தெரியுமா? அப்பா பேரனுக்கெல்லாம் ஒரு 5 நாள் இருந்தது. என் பையனுக்கும் அப்படி தான் இருந்தது. குழந்தைங்க எப்படி தாங்கினாங்கன்னே எனக்கு தெரியல. சுத்தமாக முடியல. வலி இப்படி ஜாயிண்ட் அப்போல்லாம் சொல்லுவாங்களா, சிக்கன் குனியாது இதுன்னு. அந்த விட கொடுமையாக இருக்குது. வலி தாங்க முடியல. எச்சிலும் முழுங்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தூக்கம் வரல. முக்கியமாக படுத்தா தூக்கம் கூட வரல. அவ்வளோ பாடி பெயின்ஸ் இருக்குது. டேப்லெட் போட்டாலும் சரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலும் அப்படி தான் இருக்குது. அதனால எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்காக தான் இது முடியலனாலும் நான் பதிவிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.